ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் நான் குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டில் கஷ்டப்படுறேன், என்னால் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு வெளியில் போய் ஏர்ன் பண்ண முடியலை, வீட்டில் இருந்தே மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவங்களுக்காகவும் பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வீட்டு வேலையை முடிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது அவங்க மணி ஏர்னிங் பண்ணுற மாதிரி ஒரு சில டிப்ஸ்க்கான வீடியோ தாங்க இது. உங்களுக்கு வீட்டில் சும்மா இருக்கீங்க, உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குழந்தை இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சில தொழில்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம புதுசாக நான் யோசித்து ஒரு சில தொழில்கள் எழுதியிருக்கேன். அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது வித்தவுட் மணி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், அதாவது பண முதலீடு இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணக்கூடிய வேலைகளும் சரி, வெளியில் போய் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற வேலைகளும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு 5 தொழில் சொல்கிறேன். இது ஆல்ரெடி நான் சொன்னதாக இருக்கும், ரிப்பீட்டடாக இருக்கும். இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டில் தொழில் நீங்கள் மாவு ஆட்டி சேல் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் நாள் ஆளாக ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கும், ஒரு சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்களுக்குமே நீங்கள் மாவு சப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு மாவு ஆட்டி எப்படி நீங்கள் மாவு விற்கிறீங்க அப்படிங்கிறத வெளியில் தெரிய வைக்கணும். அப்படின்னா ஒரு சின்ன போர்டில் இங்கு இட்லி மாவு விற்கப்படும் அப்படின்ட்டு ஒரு பேப்பரில் மாதிரி எழுதி ஒரு பேடில் ஒட்டி வெளியில் உங்கள் வீட்டு வாசலில் தொங்க விட்டுருங்க. உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களில் இப்போ உங்கள் தெருவில் ஒரு 10-20 வீடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டெய்லி மாவை ஆட்ட முடியாத சூழ்நிலையில் கூட இருக்கலாம். அவங்கக்கிட்டலாம் நீங்கள் போய் பேசுங்க, இந்த மாதிரி நான் மாவு விற்கிறேன் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு நாள் வாங்கி பார்ப்பாங்க. அது டேஸ்ட்டாகவும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூவாக உங்ககிட்ட வாங்குவாங்க. நீங்கள் உங்கள் மாவு நல்லா இருக்குது, ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்க வரும்போது உங்களுக்கு டெய்லி நீங்கள் விற்கக்கூடிய மாவோட அளவுகளை அதிகமாக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படி நீங்கள் அதிகமாக்கும்போது ஒரு சின்ன சின்ன தள்ளுவண்டி கடையோ இல்லை ஒரு சின்ன சின்ன ஹோட்டல்களோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கள். மாவு நாங்கள் அந்த மாதிரி ஆட்டுறோம், உங்களுக்கு வேணுமா, ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள் அப்படின்ட்டு பேசணும். நீங்கள் பேசுனீங்கன்னா மாவு நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூவாக உங்கள்கிட்ட வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது தொழில் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டாவது தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான். ஃபஸ்ட்டு நான் சொன்னதும் சாப்பாடு ரிலேட்டடாக தான், இதுவும் சாப்பாடு தான். இப்போ நிறைய பேர் வெளியூர்லேருந்து வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு தேவைப்படுங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு 1 கிலோ 2 கிலோவில் அரிசி போட்டு நீங்கள் சாப்பாடு செஞ்சு, உங்களுக்கு நிறைய குழம்பு வெரைட்டிஸ்னால் தான் செலவாகும். புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், பிரிஞ்சி, இந்த மாதிரி கலவை சாதம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு செலவுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ இத்தனை சாதம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்கம் பக்கத்தில் வேலை செய்கிறவங்க உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்ப்பாங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பார்சலும் வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு தள்ளுவண்டி கூட போடலாம். தள்ளுவண்டி போட நிறைய பேருக்கு வெக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சே சேல் பண்ணலாம். அதே இதை விளம்பரப்படுத்துறது ஒரு சின்ன போர்டு மட்டும் வச்சா போதும். 4 பேர் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அப்புறம் மற்றவங்கக்கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேமஸ் ஆயிரும். 3வது, குழந்தைகளை வச்சுருக்கவங்க வீட்டிலேயே ஒரு சின்ன மளிகை கடை மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக இது உங்களுக்கு இந்த குழம்பு பவுடரு, ஷாம்பு, மிட்டாயி, இந்த மாதிரி சின்ன சின்னமாக ரொம்ப பல்காக வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்கள்லாம், அத்தியாவசிய பொருட்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சு உங்கள் வீட்டிலையே விற்க ஆரம்பிச்சிங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. இது உங்கள் கை செலவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ 3 பார்த்துட்டோம். 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே சொல்லக்கூடிய டெய்லரிங் தொழில் தான். மறக்காமல் இந்த டெய்லரிங்கை கற்று வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் உதவும். இது முதலீடு இல்லாத ஒரு தொழில் தான். நீங்கள் 5 ரூபாய்க்கு நூல் கண்டு வாங்கினாலே போதும். நான் எப்பயுமே ஜாப் ரிலேட்டடாக பேசும்போது சொல்லக்கூடியது ஒன்று தான். எந்த தொழிலையும் கேவலமாக நினைக்காதீங்க. டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்காத அளவுக்கு லாபம் சம்பாதிக்கலாம். இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு ஜாக்கெட்டில் ஒரு ஆரி ஒர்க்கு வச்சா 3000 4000 ஆகுது. ஒரு கல்யாணம், ஒரு ரிசப்ஷன், இந்த மாதிரினா ஒரு வீட்டில் விசேஷம் அப்படின்னாலே நிறைய பல்காக ஜாக்கெட் தைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ உங்கள் தெருவிலையே யாருக்கோ ஏதோ ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன்னா
நீங்கள் நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டெய்லரிங்கை நீங்கள் வந்து பிரபலப்படுத்திக்கலாம் உங்கள் தெருவிலேயே. கிழிஞ்ச துணியில் வராத காசு வேறு எங்கேயுமே இல்லைங்க. கிழிஞ்ச துணியில் நல்லா காசு சம்பாதிக்கலாம். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம 4 ஜாப் பார்த்துட்டோம். 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூவே கட்ட தெரியல அப்படின்னாலும் உதிரி பூ வாங்கி இப்போது விலை மலிவாக விற்கக்கூடிய நாட்களில் நிறைய பேர் அந்த டவுனுக்குள்ளே போய் ரொம்ப கிராமத்தில் இருப்பாங்க. அந்த டவுனுக்குள்ளே போய் பூ வாங்கக்கூடிய சூழ்நிலைமை இருக்காது அவங்களுக்கு. டெய்லி போக முடியாது. நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா பூவு 4 கிலோ 5 கிலோ விலை கம்மியாக இருக்கிற பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு நாளைக்கு மல்லிகைப்பூ விலை கம்மியாக இருந்தால் அதை வாங்கிக்கோங்க. மறுநாள் ரோஸ் விலை கம்மியாக இருக்குன்னா அதை வாங்கிக்கோங்க. இதை இப்போ நீங்கள் பேக்கெட்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு லாபம் வர்ற அளவுக்கு அதில் ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட வச்சு லாபம் போட்டு சைக்கிளை யூஸ் பண்ணுங்கள். 2 வீலரில் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணுங்கள். பைக்கு இது மாதிரினா நீங்கள் பெட்ரோல் போடுறதுக்கே அந்த காசு வந்து உங்கள் லாபம் அதில் போயிடும். ஸோ சைக்கிளை யூஸ் பண்ணி உதிரி பூலாம் வாங்கி வீட்டிலே பாக்கெட் போட்டு ஒரு பையில் வச்சு நீங்கள் கொண்டு போய் சேல் பண்ணலாம். இது உங்களுக்கு உண்மையிலே லாபகரமாக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து நார்மலாக சொல்லக்கூடியது. இப்போ வந்து படித்த பெண்கள் 2 வீலர் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, படிக்காத பெண்கள் 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சாலும் சரி, கண்டிப்பாக ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஜாப்புக்கு போகலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து நான் வந்து என் வாழ்க்கையில் நான் யாரெல்லாம் பார்க்கணுனோ, நான் பார்க்கக்கூடிய பெண்கள் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு நான் வியந்து பார்த்த பெண்கள் வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். அவங்கள பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வந்து பைக்கில் 2 வீலர் லைசன்ஸ் இருந்தால் என்னென்ன வேலை கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு அக்கா வந்து நான் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு அக்கா 2 வீலர் ஓட்டிகிட்டு வந்து மதியம் 2 மணிங்க அந்த அக்கா ஓட்டிகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நல்லா வெயிட்டாக இருக்கிறாங்க. அவங்களால அப்படி ஒரு மாதிரி டயர்டாகி வந்தாங்க. என்னக்கா நீங்களாக்கா? நான் வந்து ஜென்ஸு தான் இந்த ஒர்க் பார்ப்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு. இப்போ லேடிஸுமே ஆன்லைனில் இந்த டெலிவரி இந்த வேலை பார்க்குறாங்க. அது வந்து சூப்பரான ஒரு வேலை. லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 2வது 2 வீலர் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சில சின்ன சின்ன ஃபினான்ஸு கொடுக்கக்கூடிய ஆபீஸ் எல்லாம் இருக்குல்ல, கிராமப்புறத்தில் பெண்கள் குழுவில் லோன் வாங்குகிறேன் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த லோன் பணத்தை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அந்த லோன் பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இப்போது லேடிஸ் வந்து இந்த வேலையில் இருக்காங்க. நான் வந்து பார்த்தேன் அவங்கள. ஒரு குழுவில் ஒரு அக்கா வந்துச்சு, பைக்கில் வந்துச்சு. காதில் ப்ளூடூத் மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே வராங்க. எங்கே பணம் வாங்கணும், அங்கே பணம் வாங்கணும். அவங்க வந்து கரெக்டாக அந்த குழுவில் உள்ள 10 பேர் பணம் வந்து கலெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. இவங்க போய் வாங்குறாங்க. பணத்தை வாங்கிட்டு வர்றது மட்டும்தான் இவங்க வேலை. இது அந்த சின்ன சின்ன ஃபினான்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து வெளியில் இருக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு சுதந்திரமாக இருக்கும். அடுத்து 3வது 2 வீலர் இருந்தால் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்கில் கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, 12வது படித்தவங்களுக்கேமோ இப்போ லோன், அதாவது சின்ன சின்ன குழுவுக்குள்ளே லோன் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி லோன் கொடுக்குறவங்களுக்கு இவங்க வந்து மேடமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது குழுவுக்கு பொறுப்பாளராக ஒர்க் பண்ணுறாங்க. 10 மணிலேருந்து ஒரு 2, 3 மணி வரைக்கும் அந்த குழுவை நடத்தி அவங்களுடைய பணத்தை சேகரித்து பேங்க்கில் ஒப்படைச்சு அந்த மாதிரி ஒரு வேலையும் பார்க்குறாங்க. இது எல்லாமே பணம் சேகரிக்கக்கூடிய ஒரு வேலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன். எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு ஒரு டிகிரி முடிச்சிச்சு. டிகிரி முடித்தாலும் சரி, முடிக்கலைனாலும் சரி, நீங்கள் 12th படிச்சிருக்கீங்களா, என்ன மாதிரி ஆளாக இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க, ஒரு 3 மாதம் கோர்ஸ் எடுத்து படிங்க. 3 மாதம் உங்களால் 3 மாதம் கஷ்டப்பட முடியாதா? ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸு இப்போ ஈஸியாக சொல்லித்தராங்க. அதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா 3 மாதம் கழித்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் மிராக்கிள்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். அடுத்து நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டோ, உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு இடமோ இருந்தால் சின்னதாக பார்லர் மாதிரி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு ஐப்ரோ பண்ணாலே இப்போ 100 ரூபா கிட்ட வந்துருச்சு. நான் பண்ணதில் உங்களுக்காக சொல்கிறேன். 100 ரூபா வந்துருச்சு. ஒரு ஐப்ரோ பண்ணால் 100 ரூபா இன்றைக்கி. அதே இது நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு பூப்ரிட்டி ஃபங்க்ஷன், ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு ரிசப்ஷன், இந்த மாதிரி உங்களை வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய மேக்கப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா. நகை செட்டு ஒரு 5000 ரூபாய்க்கு போட்டு ஒரு நல்ல நகை செட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா பிரிட்டலாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து அவங்க வாடகைக்கு நம்ம அதுவுமே கொடுக்கலாம்.
நம்மளால் வெளியில் போய் மேக்கப் போட முடியலை அப்படின்னாலும் நம்ம காசு போட்டு ஒரு முதல் போட்டு வாங்கி விற்கிற நல்ல பிரிட்டல் ஜுவல்லரி எல்லாம் அவங்களுக்கு வாடகைக்கு விட்டு கூட நம்ம சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது போதும். இன்னொரு வீடியோவில் இதை விட நல்ல நல்ல ஜாப்லாம் பார்க்கலாம். குழந்தைய வச்சுட்டு வெளியில் போக முடியாதவங்க கூட இதில் ஒரு சில தொழில்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.